ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 7 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 8 ஓகேவா? ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தமிழ்ல 4 கொஸ்டின் பேப்பர் நல்லாவே படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 51ல இருந்து 100 வரைக்கும் பார்ட் பி கொஸ்டின் அதாவது 8th பார்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதோடைய பார்ட் ஏ வந்து 7th வீடியோ வந்து எதுல போட்டிருக்கோம் அப்படின்னா, நேத்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ அதுதான் நம்ம போட்டிருந்தோம். இப்போ நம்ம போட போறது அதுக்கு அடுத்த வீடியோ, பார்ட் பி வீடியோ ஓகேவா? நான் இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படிக்காதவங்க அத படிச்சுக்கோங்க. இதிலேயே நம்ம இது வந்து 4வது கொஸ்டின் பேப்பர் நம்ம முடிக்க போறோம். இதுவரைக்கும் நான் பார்க்கல, நம்ம வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல தனித்தனியா போட்டிருக்கோம். போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ மானம் இல்லா, ஆப்ஷன் பி மானம் இல்லா, ஆப்ஷன் சி மானம் அல்லா, ஆப்ஷன் டி மானம் இல்லா. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மானமில்லா. ஓகேவா? ஆப்ஷன் பி மானமில்லா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ 52லிருந்து 56 வரைக்கும் உள்ள கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். இது அப்படியே போட்டால் நமக்கு 5 கொஸ்டின் ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம கரெக்டாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுவோம். சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அசுவினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் சூரியன் முதலான 9 கோள்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கோள்மீன் அப்படின்னும் அசுவினி முதலான 27 விண்மீன்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான்மீன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஆப்டிடியூட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை என்ன சொல்லியிருக்காங்க? செவ்வாய். புதிதாக அறிந்ததனால் புதன் என்று பெயரிட்டனர். இக்கோளுக்கு அறிவன் அப்படின்ற பெயரும் இருக்கு. புதனுக்கு அறிவன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. வியாழன் என்றால் பெரிய அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனாலதான் வானில பெரிய கோளாக வலம் வருவதை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து உள்ள கொஸ்டின் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஆப்ஷன் ஏ கோள் மீன், ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி புதன், ஆப்ஷன் டி வியாழன். சூரிய குடும்பத்துல முதன்மையான கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி புதன். ரைட்டா? சூரிய குடும்பத்துல முதன்மையான கோள் எது? ஆப்ஷன் பி புதன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைச்சாங்க? பண்டைய தமிழர் சூரியனையும் சேர்த்து 9 கோள்களையும் எப்படி அழைச்சாங்க அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி புதன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள் மீன். ஸோ என்ன சொன்னாங்க? 9 கோள்களையும் சேர்த்து ஆப்ஷன் டி கோள் மீன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? ஆப்ஷன் ஏ அறிவன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள் மீன். இதுல புதனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ அறிவன். ஆப்ஷன் ஏ அறிவன். புதனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ அறிவன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? வானிலேயே பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி அறிவன், ஆப்ஷன் சி வியாழன், ஆப்ஷன் டி வெள்ளி. ஸோ பெரிய கோள் எது? வியாழன். இதை நம்ம அப்படியே ரீட் பண்ணாலே இதுக்கு நம்ம அந்த 5 கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. ஆப்ஷன் ஏ வானியல், ஆப்ஷன் பி ஜோதிடம், ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி புதன். இதுல சங்க புலவர்கள் என்ன அறிவு பெற்றிருந்தாங்கப்பா? ஆப்ஷன் ஏ வானியல். வானியல் அறிவு தான் பெற்றிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் அந்த பத்தியில் உள்ள கொஸ்டின் தான். அதை நல்லா ரீட் பண்ணால் 5 கொஸ்டின் தாராளமாக எழுதிடலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சொல். ஸோ இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். என்ன கேட்டிருக்காங்க? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வட்டார இலக்கியம், ஆப்ஷன் பி நவீன இலக்கியம், ஆப்ஷன் சி செவ்விலக்கியம், ஆப்ஷன் டி பக்தி இலக்கியம். இல்லை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி செவ்விலக்கியம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ மற்றதுக்கெல்லாம் என்ன வரும்? வட்டார இலக்கியம் அப்படின்னா என்ன? வட்டார இலக்கியம் அப்படின்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் அப்படின்னா என்னன்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ஓகேவா? பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? வட்டார இலக்கியம் அப்படின்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர், செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே இதில் அடுத்த கொஸ்டின் இப்போ நவீன இலக்கியமோ பக்தி இலக்கியமோ அடுத்த நமக்கு வரப்போகிற கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். ஓகேவா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதில் கேட்டிருக்காங்க. நமக்கு வர்றதுல நவீன இலக்கியம் கேட்டிருக்கலாம், இல்லை பக்தி இலக்கியம் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அதனால பேலன்ஸ் இருக்கிறதையும் படிச்சிருங்க அப்படியே. ஸோ அடுத்த கொஸ்டின். பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்ப்போம். அவை அன்று, ஆப்ஷன் பி அவை அல்ல, ஆப்ஷன் சி அவை இல்லை, ஆப்ஷன் டி அவை அல்லர். இதில் பிழை இல்லாத தொடர் எது அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து இலக்கணம் ப்ளஸ் புக் பேக் இது 2 தான் சேர்த்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம அதுவுமே தனித்தனியாக போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸு. புக் பேக் கொஸ்டின் மட்டும் போட்டுட்ருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இலக்கணம் தான் மோஸ்ட் ஆஃப் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி உள்ள ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொஸ்டின்லையுமே எது கேட்கலாம் அப்படின்றத பார்த்து அந்த கொஸ்டினுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இனிமே நிறைய வரப்போகுது. ஓகேவா? புக்குக்குள்ளே இருந்து நம்ம வந்து செய்யுள், உரைநடை அதை தவிர்த்து புக்குக்கு பின்னாடி ரொம்ப 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 ஈஸி பேட்டர்ன் தான் இந்த தடவை நமக்கு மாற்றிருக்காங்க. எல்லாரும் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டம், இந்த தடவை உள்ள சிலபஸ் மாற்றிட்டாங்க, கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. கஷ்டமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸியானது தான். மற்றபடி நம்ம வந்து செய்யுள்ள ஃபுல்லாக படிக்கணும். அதோட பொருள் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்குள்ளே உள்ள இப்போ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதெல்லாம் படிக்கணும். உரைநடை அப்படின்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும். அந்த சாப்டர்னா அந்த சாப்டர் 1 பை 1 நம்ம ரீட் பண்ணி படிக்கணும். அதில் 1 பை 1 நம்ம லைன் பை லைன் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எழுத முடியும். அது ஒன்று இருந்துச்சு. செய்யுள், உரைநடை. செய்யுளில் நிறைய பாட்டை கொடுத்து இது யார் எழுதுனா, இதுக்கு பொருள் என்ன, இதில் என்ன தப்பு, இதில் என்ன கரெக்டு, இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்காங்க. சிலபஸை மாத்துறேன் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ப்ளஸ் இலக்கணம் கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. இலக்கணம் அண்ட் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் நம்ம படித்தாலே நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். 85 கொஸ்டின் ஈஸியாக எழுத்துடலாம். ஓகேவா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 2 படித்தாலே நம்மளால் 85 சாலிடாக எடுக்க முடியும். ஓகேவா? அதை தாண்டி வேற எதுவும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. இதுதான் கேட்பாங்க.
அதனால நீங்க நல்லா வந்து இத படிச்சாலே போதும். மாடல் இருக்கு. மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாடலுக்கு நீங்க படிச்சுக்கணும். பிளஸ் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிறதை ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். நெறைய இது அப்படி அப்படியே கேட்குறாங்க புக்குக்கு பின்னாடி உள்ளது. இப்ப நீங்க ஒரு இதுக்கு நான் லைன் பை லைனா படிக்கிறது எனக்கு ஈஸி அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க. பட் ஆனா இப்ப அவங்க குடுத்துருக்கிறது அத விட ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க புக்குக்கு பின்னாடி உள்ளத படிச்சாலே நெறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. தென் வந்து கொஸ்டின் பேப்பர். இது 2 படிச்சாலே தமிழ் வந்து நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவை அன்று, அவை அல்ல. ஸோ இதுவுமே நம்ம வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பார்த்துருக்காங்க? பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. இதுல அல்ல, அன்று. இத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமையில வரும். ஓகேவா? அன்றுங்கிறது எதுல வரும்? ஒருமை. அதே இது அல்ல அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா, பன்மை. அல்லங்கிறது பன்மைக்கு வரும். அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும். அல்லங்கிறது பன்மைக்கு வரும். இந்த 2மே வந்து அஃறிணைக்கு வரும். அஃறிணை. ஓகேவா? அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும். அல்லங்கிறது பன்மைக்கு வரும். 2மே எதுக்கு வரும் அப்படின்னா, அஃறிணைக்கு வரும். உயர்திணைக்கு வராது. ஓகேவா? உயர்திணை அப்படின்னு வரும்போது அல்லன், அல்லல், அல்லர், அல்லீர். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அவை அப்படின்னு குடுத்துட்டாங்க. அவை அப்படின்னு வரும்போது ஒரு பன்மை மாதிரி தான் இருக்கு இல்லையா? அவை அப்படின்றது எப்படி வருது? ஒரு பன்மைய குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட்டா? அது ஒருமை கிடையாது. ஒருமை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, அது அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருமை. பட் அவைன்னு குறிச்சிருக்கிறதுனால, அது என்ன சொல்லுது? ஒரு பன்மைய தான் குறிக்குது. நமக்கு பன்மை அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? அல்லன்றது வந்திருக்கணும் இல்லையா? ஆப்ஷன்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவை அன்று, அவை அல்ல. ஆப்ஷன் சி அவை இல்லை. ஆப்ஷன் டி அவை அல்லர். அல்லர்னா உயர்திணையை குறிக்கிறது. அப்ப இது கண்டிப்பா வராது நமக்கு. ஓகேவா? ஸோ இதுல அப்ப எது கரெக்ட்டான ஆன்சர் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவைன்றது ஒரு பன்மைய குறிக்குது. பன்மைய தான் குறிக்குது. ஸோ பன்மைன்னு வந்தா அல்லன்றதான் வரணும். ஒருமை அப்படின்னா என்ன வரணும்? அன்றுன்னு வரணும். 2மே எதுக்கு வரும் அப்படின்னா, அஃறிணைக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்திணைக்கு இல்ல, அஃறிணைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப அதே மாதிரி ஒரு பொறுத்துகவே அவங்க கேட்டுட்டாங்க. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால். எல்லாத்துக்கும் யார் யாருக்கு யார் வருவா அப்படின்றத கேட்டாங்க. இப்ப ஆண் பால் அப்படின்னு வரும்போது, வந்தான், போனான், சென்றான் இந்த மாரி தான் வரும். அப்போ அத பேஸ் பண்ணி என்ன இருக்கு? அல்லேன். அல்லேன் அப்படிங்கிறது தான் என்னது? ஆண் பால். ஓகேவா? பெண் பால் அப்படின்னாலே எப்படி வரும்? அல்லல். ஓகேவா? இது 2 தான் உயர்திணைக்குரியது. வன்றன் பால் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? வன்றன் பால் அப்படின்னா எப்படி என்ன வரும்? அன்று அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஒன்றன் பால் அப்படின்னா அன்று. நெக்ஸ்ட் பலவின் பால். பலவின் பால்னா என்ன வரணும்? அல்ல. பலவின் பால் அப்படின்றது அல்ல அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்ட். ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒன்னுக்கு செகண்ட், ஃபோர்த் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. ஸோ இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ நான் அல்ல, ஆப்ஷன் பி நான் அன்று, ஆப்ஷன் சி நான் அல்லன், ஆப்ஷன் டி நான் அல்லேன். ஸோ இதுல எது கரெக்டான சென்டென்ஸ்? ஆப்ஷன் டி நான் அல்லேன். இதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சொல் பொருள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சொல் பார்ப்போம். ஆலாலம் பிரம்மன், அந்தம் விஷ்ணு, அயன் நஞ்சு, மால் முடிவு. ஸோ இதில் ஆலாலம் அப்படின்னா என்ன? நஞ்சு. ஆலாலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நஞ்சு. ரைட்டா? ஆலாலம் அப்படிங்கிறது என்னது? நஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் அந்தம். அந்தம்னா என்னது? அந்தம் அப்படின்னா ஆதி அப்படின்னா என்ன? ஆதி அப்படின்னா தொடக்கம். அந்தம் அப்படின்னா முடிவு. ரைட்டா? முடிவு. ஸோ நெக்ஸ்ட் அயன். அயன்னா யாரு அப்படின்னா பிரம்மன். அயன் அப்படின்னா பிரம்மன். மால் அப்படின்னா திருமால், ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷ்ணு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட். அப்போ செகண்ட் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒனுக்கு செகண்ட். ஓகே, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுவும் சொல் பொருள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கதலி, கமுகு, பூகம், மாளிகை, கவரி, வாழை, மன்றல், சாமரை. இதுல பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கதலி அப்படின்னா என்னது? வாழை. கதலி பழம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதலி பழம், வாழைப்பழத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பூகம் அப்படின்னா கமுகு. ஓகேவா? தேர்ட் ஒன் கவரி அப்படின்னா சாமரை அப்படின்னு அர்த்தம். கவரி அப்படின்னா என்னது? சாமரை. மன்றல் அப்படின்னா என்னது? மாளிகை. ஓகேவா? மன்றம் அப்படின்னா மன்றல்னா மாளிகை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஒன் தான் ஆன்சர். ரெண்டு இதில் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கு, தேர்டு. ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ரெண்டாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட், தேர்ட் ஒன்னுக்கு ஃபோர்த்து, ஃபோர்த் ஒன்னுக்கு செகண்ட். ஓகேவா? ஆன்சர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் கேட்டிருக்காங்க, ஒரு ஓர் பேஸ் பண்ணி. ஸோ இது பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோவில் போட்டிருக்கோம். இலக்கண பாட்டு புக் பேக் கொஸ்டினில் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர், ஆப்ஷன் பி ஓர் தோழி, ஆப்ஷன் சி ஒரு அறை, ஆப்ஷன் டி ஓர் நூல். இதுல ஒரு ஒரு ஓர் எதுக்கு வரும், எது கரெக்ட் அப்படின்றதா கொஸ்டின். இப்போ நமக்கு ஓர் அப்படின்றது வருது அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகணும். உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஒரு அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒருன்னு யூஸ் பண்ணணும். ஓருன்றது உயிரெழுத்துக்கும் உயிர்மை எழுத்து ஒரு அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் எது எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர், இது உயிர்மை எழுத்து இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? ஒரு. அப்போ இது கரெக்டு தான். ஸோ மற்றதெல்லாம் அப்போ தப்பு தானான்றதை ஃபைனல் பண்ணிடுவோம். ஓர் தோழி, தோ அப்படிங்கிறது என்னதுன்னா உயிர்மை எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஒருங்கிறது வரணும் இல்லையா? ஓர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு தான். ஸோ தேர்ட் ஒன் பார்ப்போம். ஆப்ஷன் சி ஒரு அறை. ஆன்றது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும் இல்லையா? ஒருன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது ஓர் நூல். நூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். ஆனா என்ன வந்திருக்கு? ஓர். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு பேஸ் பண்ணி தான். புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓர் புத்தகம், ஆப்ஷன் பி ஒரு புத்தகம், ஆப்ஷன் சி ஒன்று புத்தகம், ஆப்ஷன் டி ஓரிரு புத்தகம்.
ஸோ இதில் ஒரு ஓர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரு? நமக்கு உயிரெழுத்து அப்படின்னா என்ன வரணும்? ஓர் அப்படிங்கிறது வரணும். ரைட்டா? உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒருன்னு வரணும். அப்போ உயிரெழுத்துக்கு ஓர் வரணும். அப்போ இங்கே உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பியில் பார்ப்போம். ஒரு. அப்போ இது கரெக்டு தான். ரைட்டா? ஒன்று புத்தகம் ஓரிரு புத்தகம்னா வராது, தப்பு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்தது அதே மாதிரி தான் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓர் மாடு, ஆப்ஷன் பி ஒரு மாடு, ஆப்ஷன் சி ஒன்று மாடு, ஆப்ஷன் டி ஓரோர் மாடு. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. என்ன சொன்னோம்? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. எல்லாத்துலையும் எதில் வந்திருக்கு? ஆப்ஷன் பியில் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வீடியோ நம்ம போட்டிருக்கோம், புக் பேக் கொஸ்டினில் போட்டிருக்கோம் இது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ இவை பழங்கள் அன்று, ஆப்ஷன் பி இவை நல்ல பழங்கள் இல்லை, சாரி, ஆப்ஷன் ஏ இவை நல்ல பழங்கள் அன்று, ஆப்ஷன் பி இவை நல்ல பழங்கள் இல்லை, ஆப்ஷன் சி இவை நல்ல பழங்கள் அல்ல, ஆப்ஷன் டி இவை நல்ல பழங்கள் அல்லை. ஓகே. இதுல எது கரெக்டான ஆன்சர்? பழங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா பன்மை. ஓகேவா? ஸோ பன்மை அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அன்று அப்படின்றது வரணும்னு சொல்லிட்டோம். இப்போ பழங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அன்று எதில் வந்திருக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. சாரி, பன்மை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம அல்லன்றது சொல்லியிருந்தோம் இல்லையா? பன்மை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? அல்லன்றது வரணும். ஒருமை அப்படின்னா வந்துட்டு அன்றுங்கிறது வரணும். இங்க நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது ஒரு ஓர் நோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் என்ன வரும் அப்படின்னா ஒரு அன்றுங்கிறது ஒருமைக்கு வரணும். ஓகேவா? ஒருமை அப்படின்னா அன்று. இது குழப்பிடக்கூடாது. எனக்கே குழப்பிடுச்சு. குழப்பிடக்கூடாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருமை அப்படின்னா அன்றுன்னு வரணும். பன்மை அப்படின்னா அல்லன்னு வரணும். ஓகேவா? ஒருமையா இருந்துச்சுன்னா என்ன வரணும் அப்படின்னா அன்று அப்படின்றது வரணும். பன்மை அப்படின்னா என்ன வரணும்? அல்லங்கிறது வரணும். ஸோ இது தப்பு. இதுதான் ஆன்சர் கரெக்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது குழப்பிடக்கூடாது. இது நல்ல குழப்பும். ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஒருமை அப்படின்னா அன்று, அதே பன்மை அப்படின்னா அல்ல. அதை மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடர் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் ஏ பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். இது சென்டென்ஸே இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் பி நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டைய காலம். இது வரைக்கும் சென்டென்ஸ் ஓரளவு ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து பண்டைய காலம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆப்ஷன் சி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். இது ப்ராப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அடுத்தது போயிடுவோம். பண்டைய காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். என்ன கொடுத்துருக்காங்க? என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் ஏ செய்தி தொடர், ஆப்ஷன் பி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் சி கட்டளை தொடர், ஆப்ஷன் டி தொகைநிலை தொடர். இதுல என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்னது? ஒரு செய்தி, ஒரு நியூஸ் இல்லையா? எங்க அண்ணா நாளைக்கு வரான் அப்படின்றது ஒரு நியூஸ். அப்ப அது என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்தி தொடர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டுப்பெயர் இது கேட்பாங்க. கூட்டுப்பெயர் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் இல்லை. 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதில் இல்லை. இதில் தான் கொடுத்துருக்காங்க.
சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்கன்னு குடுத்திருக்காங்க. கல். ஆப்ஷன் ஏ கல் குவித்தல். ஆப்ஷன் பி கற்குவியல். ஆப்ஷன் சி கற்கள். ஆப்ஷன் டி கல்கூட்டம். ஸோ இதுல கூட்டுப்பெயர் என்னது கல்லுக்கு? ஆப்ஷன் பி கற்குவியல் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியான கூட்டுப்பெயர் இதுவும் அதை தான் கொடுத்துருக்காங்க. புல். ஆப்ஷன் ஏ குவியல். ஆப்ஷன் பி குலை. ஆப்ஷன் சி போர். ஆப்ஷன் டி கட்டு. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? புற்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புற்கட்டு அப்படின்றதானே சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியப்பாவின் ஓசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆசிரியப்பாவினுடைய ஓசை எது? அகவல் ஓசை இல்லையா? ஆசிரியப்பாவுடைய ஓசை என்ன? அகவல் ஓசை. அப்ப செப்பல் ஓசைங்கிறது எதுக்கு வரும்? வெண்பா. வெண்பாக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வெண்பான்றது செப்பல் ஓசை. ஆசிரியப்பா ஆ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. அகவல் ஓசை ஆ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை அப்படின்னா கலிப்பா. ஓகேவா? கலிப்பா. கலிப்புன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஹாப்பி அப்படின்னு ஒரு சொல்லுவோம்ல. மகிழ்ச்சின்றது ஒரு மீனிங் இருக்கும். அது இந்த லீ கிடையாது. இந்த லீ நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்றோம். கலிப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஸோ இது என்ன? மகிழ்ச்சியா இருந்தா அவன் ஹாப்பியா இருக்கான், அவன் துள்ளிட்டே இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல். ஹாப்பியா இருக்கனால அவன் நல்லா ஜாலியா துள்ளிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை. ஓகேவா? அதே வந்து தூங்கல் ஓசை அப்படின்னா வஞ்சிப்பா. ஓகேவா? தூங்கல் ஓசை அப்படின்னா என்னது? வஞ்சிப்பா. வஞ்சிப்பானா என்ன வரும் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவன் தூங்கிட்டே இருக்கனால திட்டிகிட்டே இருக்காங்க, வஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தூங்கிட்டே இருக்கோம். தூங்கிட்டே இருந்தால் அம்மா என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வாங்க? திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ வஞ்சிட்டே இருக்காங்க நம்மள அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இது வந்து நம்ம புக் பேக்ல பார்த்தோம். பட் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த கொஸ்டினையும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கேட்கல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு தொடரையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இதையும் கேட்டுட்டாங்க. அதனால புக்குக்கு பின்னாடி இருக்க எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ நம்ம அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ மலர் பெயர் உண்டு. ஆப்ஷன் பி மலர் உண்டு பெயர் உண்டு. ஆப்ஷன் சி மலரும் பெயர் உண்டு. ஆப்ஷன் டி மலரும் பெயரும் உண்டு. ஸோ மலர் உண்டு பெயர் உண்டு. மலர் உண்டு பெயரும் உண்டு. இதை சேர்த்து எழுதும்போது எப்படி இருக்கும்? மலரும் பெயரும் உண்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸி தான். கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ ஈஸியாக தான் போட்டிருக்காங்க. கஷ்டம் கிடையாது. அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஓடு என்ற வேர் சொல்லின் வினை அச்சத்தொடர். வினையச்சத்தொடர் அப்படின்னாலே இந்த வினை அச்சம் இருக்குல்ல. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈ வரும், ஊ வரும். அது வந்தாலே வினையச்சத்தொடர். ஓகேவா? ஆ வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லும்போது அந்த சவுண்டு வந்து ஈ ஊன்னு வந்தா அது வினையச்சத்தொடர். ஆன்னு வந்தா அது பெயரச்சத்தொடர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அருணா ஓடினாள். ஆப்ஷன் பி ஓடிய அருணா. ஆப்ஷன் சி ஓடி வந்தாள். ஆப்ஷன் டி அருணாவிற்காக ஓடினாள். இதுல ஒரு வினைச்சொல் வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க. வினையச்ச தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுல வினைச்சொல் எது அப்படின்னா அந்த ஓடியன்றதும் ஓடிங்கிறது தான் வினைச்சொல் இல்லையா? அப்போ இதுல ஓடிய அப்படின்னு வந்திருக்கு. ஹேண்ட்றது வரும் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? பெயரச்ச தொடர். அப்ப இது வந்து பெயரச்ச தொடர். ஓகேவா? அப்ப ஓடி ஈன்னு வந்தா என்ன சொன்னோம்? வினையச்ச தொடர். அப்ப இதுதான் வந்து வினையச்ச தொடர். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதுல சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி, விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ்,
மீநுண் தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் புற ஊதா கதிர்கள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒண்ணே ஒன்று மட்டும் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது என்னது? விண்வெளி தொழில்நுட்பம். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நானோ டெக்னாலஜி அப்படின்றது மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். ரைட்டா? ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாற்றிட்டு மற்றதை வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க நம்மகிட்ட. இப்படி தான் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்டு. மற்றதுக்குள்ள டிரான்ஸ்லேஷனும் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டாங்கல்ல, காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா? காஸ்மிக் ரேஸ்னா என்ன அப்படின்றது இந்த தான் இருக்குது. விண்வெளி கதிர்கள் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? அதனால் இது வந்து அடுத்த தடவை கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்கலாம்? நானோ டெக்னாலஜினா என்ன, அல்ட்ரா வயலட் ரேஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால் இதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இதுக்கு வந்து நம்ம அது சொன்னதுனால இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. விண்வெளி கதிர் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஓகே. ஸோ இதில் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா என்னது? அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள்னா யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட். ஓகேவா? அணுக்கதிர் அப்படின்னா என்னது? அணுக்கதிர் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? அணுக்கதிர் அப்படின்னா என்னது? நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? அகச்சிவப்பு கதிர் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள் அப்படின்னா யூவி ரேஸ். அணுக்கதிர் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். விரில் விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், இல்லை புக் பேக்கில் பார்த்தோமான்னு தெரில. விரில் விண்ட் கலை சொற்களை அறிதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ நிலக்காற்று. ஆப்ஷன் பி சுழல் காற்று. ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் இது பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி கடல் காற்று. ஆப்ஷன் டி பெருங்காற்று. இதில் விரில் விண்ட் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி சுழல் காற்று. ரைட்டா? அப்போது நிலக்காற்று அப்படின்னா என்னது? நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ். நிலக்காற்றுனா என்னது? லேண்ட் ப்ரீஸ். கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ். சீ ப்ரீஸ். பெருங்காற்று அப்படின்னா என்னது? டெம்பஸ்ட். பெருங்காற்று அப்படின்னா என்னது? டெம்பஸ்ட். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ். கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ். பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். இந்த மூணில் ஒன்று நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பரில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. இது வந்து வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இதுல எது கரெக்ட் தப்புன்றதா கொஸ்டின் நமக்கு. கரெக்டான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோமா? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இது கரெக்ட் தான். காருகர் என்பதனுடைய பொருள், காருகர் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காருகர்னா என்னது? நெய்பவர்னு அர்த்தம். காருகர்னா என்னது அப்படின்னா நெய்பவர். ஓகேவா? நெய்பவர் அப்படின்றது அர்த்தம். நகரம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் வந்து கிராமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது மேபி கரெக்டாக இருக்கலாம். பட் ஆனால் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பார்ப்போம் நம்ம. இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தனமும்
அகிலும். கரெக்டான்னு பாருங்க. ஆரம் அப்படின்னா சந்தன மரம் அப்படின்றதான் மீனிங் வரும். ஓகேவா? அகில் அப்படின்றதுமே ஒரு நறுமண பொருளை வந்து குறிக்கிறது தான். நறுமண ஒரு தாவரத்தோட பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அகில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை தரக்கூடிய ஒரு தாவர இனம் அது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அப்ப தூசுன்றது என்னது? தூசு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பட்டு. தூசு அப்படின்னா பட்டுன்னு அர்த்தம். துகிர்னா பவளம். ஓகேவா? துகிர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பவளம். ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ 1, 3, 4 ஓரளவு கரெக்டு தான். ஸோ அது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ம் 4ம் கொடுத்துருக்காங்க. 1ம் 4ம் கரெக்டு தான். நெக்ஸ்ட் வேற 1, 3ம் கொடுத்துருக்காங்க. 1, 3ம் கரெக்டு தான். அடுத்தது 1, 2, 3. 1, 2, 3ல இந்த ரெண்டாவது தப்பு. இது கிடையாது. 1, 3, 4. 1, 3, 4 கரெக்டு தான். சாரி 1, 3, 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 1ம் 4ம் தான் அப்போ கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இதுக்கு வந்து மற்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர்னு அர்த்தம். தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், ஆரம்னா சந்தனம், அகில்ன்றது ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு தாவர இனம் அது. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா கொடுத்துருக்காங்க. கூற்று 1 என்ன கேட்டிருக்காங்க? கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. கூற்று 3 காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதுல எது எது கரெக்ட்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாள் கரெக்டு தான். இது வந்து உலக காற்று நாள் என்னைக்குன்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஜூன் 15 நோட் பண்ணிக்கோங்க. இந்த தினம் பேஸ் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல சொல்லியிருந்தேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் தனியாக நோட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வந்து ஃபைனலாக பார்ப்போம். ரைட்டா? கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. இது தப்பு. இந்தியாவில் தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவில் தமிழகம் தான் முதல்ல. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கேட்க சான்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. முதல் இடத்துல இருக்கு. காற்றின் ஆலையை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். கரெக்டு தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி தான் அப்போ கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொடை கோடை என்ன கொடுத்துருக்காங்க? கொடை கோடை. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பணம். ஆப்ஷன் ஏ பணம் மலை. ஆப்ஷன் பி ஈகை வெயில் காலம். ஆப்ஷன் சி குடை ஈகை. ஆப்ஷன் டி ஈகை குளிர்காலம். இதுல கொடை அப்படின்றது என்னது அப்படின்னா மன்னன் வந்து கொடை கொடுக்கிறது அந்த மாதிரி. ஈகை. ரைட்டா? கோடை அப்படின்றது நமக்கு தெரியும். கோடை காலம், வெயில் காலம். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி மாறி. ஆப்ஷன் ஏ எடுத்தல் முடிவுறுதல். ஆப்ஷன் பி முடித்தல் வேறுபடுதல். ஆப்ஷன் சி தடுத்தல் வேறுபடுதல். ஆப்ஷன் டி வழங்கல் வேறுபடுதல். இதுல மரினா என்னது? போகாத அப்படின்னு மறிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மீனிங்ல வருது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மாறி அப்படின்னா இது வந்து இதுல இருந்து அதுக்கு மாறிடுச்சு, வேறுபடுத்துறது. ரைட்டா? அப்ப என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தான். வரம் வாரம். ஆப்ஷன் ஏ இரக்கம் கிழமை. ஆப்ஷன் பி அருள் கிழமை.
ஆப்ஷன் சி பூஜை கிழமை. ஆப்ஷன் டி கிழமை பொருள். இப்போ வரம் அப்படின்னா என்னது? கடவுள் நமக்கு வரம் கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரம்னா என்னது? அந்த மாதிரிதான் அருள். ஓகேவா? வாரம்னா நமக்கு தெரியும், அது ஒரு கிழமை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி தான் அப்ப கரெக்ட்ன்றதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. திங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? திங்கள். ஆப்ஷன் ஏ நாள் சூரியன். ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஆப்ஷன் சி கிழமை விண்மீன். ஆப்ஷன் டி மதி சந்திரன். ஸோ இதுல திங்கள் அப்படின்றது என்னது? நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மதி என்பதனுடைய இரு பொருள். ஆப்ஷன் ஏ அறிவு நிலவு. ஆப்ஷன் பி அறிவு சூரியன். ஆப்ஷன் சி இரவு பகல். ஆப்ஷன் டி காகம் கரும்பு. இதுல மதி அப்படின்னா என்ன நமக்கு? ஆப்ஷன் ஏ நிலவு, அறிவு நிலவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தகுந்த சொல்லால் நிரப்புக. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். இவங்க சொன்ன நியூ பேட்டர்ன் தான் இது. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஒன்று ரெண்டு பேர் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ எழுதும்போது அது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தெரியுது. ஸோ நியூ சிலபஸ் ஈஸி தானா கஷ்டமா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் பி தனது. ஆப்ஷன் சி தாம். ஆப்ஷன் டி தன்னால். சிறுமி என்ன பண்ணிட்டு இருந்தா? நம்ம ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி டேஷ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. இடியுடன் மழை. ஆப்ஷன் ஏ உடன் இருந்து. ஆப்ஷன் பி கொண்டு விட்டு. ஆப்ஷன் சி இருந்து உடன். ஆப்ஷன் டி உடன் மேல். இப்போ இடியுடன் மழை வந்ததால் இது கரெக்டான சென்டென்ஸா தான் இருக்கு. இடி கொண்டு மழை வந்ததால் வராது. இடி இருந்து மழை வந்ததால் வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டா தான் இருக்கு. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. மலையிலிருந்து விழுந்ததுன்னு வருமா? மலை மேல் விழுந்தது, மலையின் மேல் விழுந்ததுன்னு வருமா? மலையில் இருந்து விழுந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆப்ஷன் ஏ மண் வளம். ஆப்ஷன் பி செயற்கை இயற்கை. ஆப்ஷன் சி இயற்கை செயற்கை. ஆப்ஷன் டி வளம் மண். ஸோ இதில் மரங்களை வளர்த்து எதை காக்கணும்? இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அது போல. ஆப்ஷன் பி ஏனெனில். ஆப்ஷன் சி அதனால். ஆப்ஷன் டி ஆகையால். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. ஆப்ஷன் ஏ ஏனெனில். ஆப்ஷன் பி ஆகையால். ஆப்ஷன் சி மேலும். ஆப்ஷன் டி அதனால். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் ஏ இல்லை என்றால். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அதனால். ஆப்ஷன் சி மேலும். ஆப்ஷன் டி எனவே. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர், இதுக்கு ஆப்ஷன்லாம் பார்க்கணும் நமக்கு தேவையே இல்ல. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது டேஷ். ஆப்ஷன் ஏ எதற்காக, ஆப்ஷன் பி ஏன், ஆப்ஷன் சி எப்படி, ஆப்ஷன் டி என்ன. ரீட் பண்ணாலே இதெல்லாம் கடகடான்னு வந்துடும் நமக்கு. எறும்பு பாடுபடுவது எதற்காக, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலத்தை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படின்றது இனிமே தான் வரப்போகுது இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி எதிர்காலம், ஆப்ஷன் சி நிகழ்காலம், ஆப்ஷன் டி சங்க காலம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்மணி நாளை பாடம் படிப்பா, நாளைக்கு தான் அவ படிக்க போறா. அப்ப அது என்னது, எதிர்காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். ஆப்ஷன் ஏ எதிர்காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி முக்காலம், ஆப்ஷன் டி இறந்த காலம். அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு. அப்ப அது என்னது, இறந்து போச்சு, இறந்த காலம். அண்ணல் காந்தி என்னைக்கு சொன்னார், அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு. அப்போ அது என்னது, இறந்த காலம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பொருத்தமான காலம் தான். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். ஆப்ஷன் ஏ நிகழ்காலம், ஆப்ஷன் பி எதிர்காலம், ஆப்ஷன் சி இறந்த காலம், ஆப்ஷன் டி முக்காலம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க, நடக்கின்றனர். ஒரு ஒர்க் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அது என்னது அப்போ, நிகழ்காலம் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இதுக்கு தனியா நம்ம உட்காந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல வந்து நம்ம இருக்கிற கொஸ்டினை பார்த்தாலே போதும் போல இருக்கு. எல்லா கொஸ்டினுமே வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டின் என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. இந்த வினா விடை வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே படிச்சு முடிச்சிடலாம். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்லி நம்மளையே ஏவி விட்டா இது என்னதுன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி, ஏவல் விடை இல்லையா? நேர் விடைனா என்னது, இது பண்ணுவியா அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு உடன்பட்டு சொன்னா அது நேர்விடை. மறைவிடை அப்படின்னா என்னது, இது செய்வியா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறைவிடை. இது எங்க இருக்கு, இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா அங்க இருக்குன்னு சுட்டிக்காட்டி சொல்றது என்னது, சுட்டு விடை. இது செய்வியா அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ, நம்மளையே மறுபடியும் ஏவி விடுறதுக்கு பேர் என்னது, ஏவல் விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். ஸோ நம்ம எழுத்து வழக்கில் இது எழுத சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். இது கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தானான்றதை ஃபைனல் பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அதே தான் மறுபடியும் திரும்ப கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே இங்கே கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அவன் திருமணத்திற்கு போய் வாரேன், இதுவும் தப்பு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான், ரெண்டு போய் வாரான், இதுவும் தப்பு. ஸோ போய் வருகிறான். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி எழுத்து வழக்கு சொல்லி தான் கேட்குறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஆப்ஷன் ஏ அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி பார்ப்போம். அவனை கூட்டித்தான் வருவேன். அப்போ இது என்னது, தப்பு. அவனே கூட்டிக்கின்னு வாரேன், இதுவும் தப்பு. அவனை கூப்பிட்டு வருகிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிறிது உட்காந்து போ. இதுல பேச்சு வழக்குல உள்ள ஒன்றை நீ எழுத்து வழக்குல மாற்றணும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ படுத்து, ஆப்ஷன் பி உட்கார்ந்து, ஆப்ஷன் சி குதித்து, ஆப்ஷன் டி நடந்து. இதுல எது பேச்சு வழக்கு, சிறிது உட்கார்ந்து போ அப்படின்றதான். உட்கார்ந்து அப்படின்னா உட்கார்ந்து. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நிறுத்தற்குறிகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ. இதுல நம்ம ஆப்ஷன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் நான் ரீட் ஒரே தான் இருக்கும். இதுல பார்ப்போம். திருக்குறளை பற்றி பேசாத புலவர் இலர். இந்த 2 இடத்துல இப்படி கமா வராது. ரைட்டா? அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பு தான். அடுத்தது பார்ப்போம். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற ரெண்டும் தப்பு தானான்னு ஃபைனல் பண்ணிப்போம். திருக்குறளை பற்றி பேசாத திருக்குறள் இந்த இடத்துல கமா வந்திருக்கு. இது தப்பு. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். எழுதாத அறிஞர் இந்த இடத்துல கமா வரணும். எழுத்தாளர். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் சரியான நிறுத்தற்குறிகள் தான். இதில் பார்ப்போம். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஸோ ஒரு வியப்பை குறிக்குது இல்லையா? இது என்னோட பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இப்போ இது கரெக்டு தான். அடுத்தது தப்பு தானான்னு பார்ப்போம். இது என்னோடு இந்த இடத்துல ஒரு கமா வந்திருக்கு. பேசியதே, இது தப்பு. இது என்னோடு பேசியதே, அப்போ என்ன வரணும் இங்கயா? இது வரணும் இல்லையா? ஆச்சரியக்குறி. ஸோ இதில் வரலை. இதுவும் தப்பு. இது என்னோடு பேசியதே, இங்கேயும் ஆச்சரியக்குறி வரணும். இது வரல, தப்பு. இங்கே அப்பாஸ்டஃபி இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 100 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. 4 கொஸ்டின் பேப்பர் தமிழில் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 4 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட்லி ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. எதுவுமே டஃபஸ்ட்டாக இருந்த மாதிரி இல்லை. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு நியூ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இப்போ அடுத்த நமக்கு வரப்போகிற கொஸ்டினும் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து புக் பேக் ப்ளஸ் இலக்கணம் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. புக் பேக் வந்து என்கிட்ட புக் இல்லை, என்னால் படிக்க முடியலன்றவங்க நம்மளே புக் பேக் கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஒரு சைடில் போயிட்டே இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதே கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து அடுத்த கொஸ்டின் பேப்பர் மூவ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.